என் தங்கப்பிள்ளையே, இன்று உன்வராகி அம்மா உன் கண்ணில் பட்டால் உடனே என் வாக்கினை கேள். ஏனென்றால் உன் அம்மா இன்று உன்னை மிக பெரிய ஆபத்திலிருந்தல்லவா காப்பாற்ற வந்திருக்கின்றேன். என் தங்கமே, உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்கள் உனக்கு வாழ்க்கையில் மிக பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றது. என் தங்கமே, உன்னை தனியாக்கி அவர்கள் அங்கே உன்னை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். உன்னை அந்த இடத்திற்கு அவர்கள் வரவழைக்க விரும்பவில்லை. என் தங்கமே, அதற்கு காரணம் என்னவென்றும் யார் உன்னை அழைக்கவில்லை என்றும் அம்மா இப்பொழுது சொல்கின்றேன். என் குழந்தை, இதை கேட்டு முடிக்கும் பொழுதே நீ நிச்சயமாக தெளிவு பெற்று விடுவாய். இந்த வாழ்க்கையை பற்றிய பயமும் உனக்கு போய்விடும். மற்றவர்களை எந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்கின்ற நல்லதொரு மனதையும் நீ இப்பொழுது பெற்றுக்கொள்வாய். என் தங்கமே, உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் சில நேரங்களில் உன்னை பற்றி பேசுவதற்கான சூழ்நிலையை எதிர்நோக்குகின்றார்கள். அந்த நேரத்தில் நீ அந்த இடத்திற்கு வரும்பொழுது உன்னை அவர்கள் அவமதிப்பு செய்கின்றார்கள் என்பது உன்னுடைய வார்த்தைகளை கேட்க விடாமல் நீ பேசுவதை தடுத்து அவர்கள் அங்கே இடைஞ்சல் செய்கின்றார்கள். என் குழந்தை, நீயோ என்னுடைய வார்த்தைகளுக்கு மட்டும்தான் இங்கு மதிப்பில்லை என்று சொல்லி நீ கோபமாக சென்று விடுகின்றாய். அதன் பிறகு உன்னை பற்றிதான் அவர்கள் பேசுகின்றார்கள். நீ எத்தனை செய்தாலும் அதில் எந்த பலனும் இல்லாதது போல அவர்கள் பேசுகின்றார்கள். நீ எப்பொழுதுமே மற்றவர்கள் உன்னை எந்த குறையும் சொல்லிவிடக்கூடாது என்பதற்காக பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்றாய். உன் குடும்பத்தில் ஏதேனும் நல்ல விஷயம் நடந்தால் கூட அங்கே நீதான் முன்னின்று எல்லாவற்றையும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் இவை எல்லாவற்றிலும் ஒரே ஒரு குறை மட்டும் இருக்கின்றது. அது என்ன குறை என்றால், உன்னிடத்தில் போதிய பண வசதி இல்லை. ஒரு விஷயம் நடக்கும் பொழுது அந்த இடத்தில் உன்னுடைய உடல் உழைப்பு அதிகமாக நீ கொடுக்கின்றாய். இழுத்து போட்டு அத்தனை வேலைகளையும் செய்கின்றாய். ஆனாலும் அங்கே நீ பணம் செலவழிக்காததால் உன்னை அவர்கள் இது போன்று பேச துணிந்து நிற்கின்றார்கள். பெற்ற குழந்தை என்று பார்க்காமல் பெற்றவர்களும் உடன் பிறந்தவர்தானே என்று உடன் பிறந்தவர்கள் பார்க்குவதில்லை. எல்லோருக்குமே அந்த நேரத்தில் அந்த பணம் வந்து கண்களை மூடுகின்றது. ஒருவேளை நீ அதிகமாக கஷ்டப்பட்டு உன்னால் முடிந்த அளவிற்கு பணத்தினை திரட்டி நீ எதையேனும் செய்தாலும் கூட அதிலும் குறையைத்தான் கண்டுபிடிக்கின்றார்கள். இத்தனை நாட்களும் உன் வாழ்க்கையில் இப்படியேதான் நடந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு விசேஷத்திலும் அவமானப்படுவதே என் குழந்தைக்கு வாடிக்கையாக இருப்பதனால் இப்பொழுதெல்லாம் என் குழந்தை அதை பெரிதாக நீ கண்டு கொள்வதில்லை. என்ன வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போகட்டும், நம்முடைய மனதிற்கு நிம்மதி கிடைக்கின்றது. நாம் செய்கின்ற வேலை நமக்கு திருப்தியாக இருக்கின்றது. செல்கின்ற இடங்களில் நம்முடைய மனசாட்சிக்கு உட்பட்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். அதில் யார் என்ன குறையை சொன்னாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி என் குழந்தை நீ தெளிவடைய தொடங்கிவிட்டாய். என் தங்கமே, நீ இந்த தெளிவை பெற்றிருப்பதே எனக்கு மிகவும் ஆச்சரியமாகத்தான் இருக்கின்றது. ஏனென்றால் முன்பெல்லாம் அவமானப்பட்டால் என் குழந்தை கண்ணீர் சிந்துவதும் என் நேரமும் அதை பற்றியே சிந்தித்து கொண்டு மற்ற நடவடிக்கைகள் எதையும் செய்யாமல் இருப்பதுமாக நீ இருந்து கொண்டிருந்தாய். இப்பொழுதெல்லாம் எல்லாவற்றையும் எளிதாக எடுத்துக்கொள்ள பழகிய பிறகு யார் உன் முன்னால் என்ன பேசினாலும் அதற்கு தகுந்த பதிலடியை கொடுத்துவிட்டு நீ அங்கிருந்து சென்று விடுகின்றாய். மீண்டும் மீண்டும் அங்கே நின்று கொண்டிருந்தால் நமக்குத்தான் மனதிற்கு காயம் ஏற்படும் என்பதனை நீ புரிந்து கொண்டாய். என் தங்கமே, இப்பொழுது நீ நினைக்கலாம், அம்மா, இத்தனை சூழ்நிலைகளையும் கடந்து வந்த எனக்கு இதற்கு மேல் என்ன ஆபத்து வரப்போகின்றது? நீ எந்த ஆபத்திலிருந்து என்னை காப்பாற்ற வந்தாய் என்று நீ கேட்கலாம்.
என் தங்கமே, நீ கேட்பது போல எத்தனையோ கஷ்டங்களையும் எத்தனையோ தடங்கல்களையும் நீ தாண்டி வந்து விட்டாய். நீ தாண்டியது உண்மைதான். உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டங்களும் உண்மைதான். இப்பொழுது எதுவும் இல்லாமல் இருப்பது போல உன்னுடைய மனதிற்கு தோன்றினாலும், யாருடைய பிரச்சனைக்கும் செல்லாமல், யாருடைய விஷயங்களுக்கும் செல்லாமல் நீ உண்டு, உன்னுடைய குடும்பம் உண்டு என்று ஒதுங்கி இருந்தாலும் உன்னை அங்கே சீண்டி பார்க்க சிலர் நினைக்கின்றார்கள். நீ அங்கே செல்லவில்லை என்றால், எதற்காக இத்தனை நாட்கள் வரவில்லை, நான் உன்னைத்தான் தேடினேன் என்று சொல்வார்கள். அதே நேரத்தில் அடிக்கடி சென்று கொண்டிருக்கிறாய் என்றால் உன்னை கண்டும் காணாமல் சென்று விடுவார்கள். இதுதான் எல்லோருடைய மனதிலும் இயற்கையாகவே இருக்கின்ற விஷயம். என் பிள்ளை, உனக்கும் அப்படித்தான் நடக்கின்றது. அடிக்கடி சென்று கொண்டிருக்கின்ற உனக்கு மரியாதை கிடைக்காததனால்தான் இப்பொழுது நீ ஒரு ஓரமாக இருக்கத் தொடங்கிவிட்டாய். நாம் ஏன் இவர்கள் முன்னால் செல்ல வேண்டும், எதற்காக இவர்கள் மனதை காயப்படுத்த வேண்டும் என்று நினைத்து நீ ஒரு ஓரமாக ஒதுங்கி நிற்க பழகி கொண்டாய். என் தங்கமே, இத்தனையும் செய்த பிறகும் இவர்கள் உன் வாழ்க்கையில் என்ன செய்ய துணிந்திருக்கிறார்கள் என்று அம்மா சொல்கின்றேன். என் தங்கமே, நீயோ அவர்களை பற்றி எந்த கவலையும் வேண்டாம், நம்முடைய வேலையை மட்டும் நாம் பார்ப்போம் என்று நினைத்து கொண்டு ஒதுங்கி இருக்கின்றாய். ஆனால் அவர்கள் அப்படி அல்ல. உன்னை பற்றிதான் பேசி பேசி மற்றவர்கள் மனதிலும் உன்னை பற்றிய கெட்ட எண்ணங்களைத்தான் விதைத்து கொண்டிருக்கின்றார்கள். குடும்பத்தில் இருப்பவர்கள்தான், உன்னை பெற்றவர்களும் உன்னுடைய உடன் பிறந்தவர்களும் தேவையில்லாத சில விஷயங்கள் உன்னை பற்றி பேசி பேசியே அதை பெரிதாக மனதிற்குள் வைத்து கொண்டிருக்கின்றார்கள். இதனினுடைய தாக்கம் உனக்கு எப்பொழுது தெரியுமா? உன்னை இனிமேல் சந்திக்கும் பொழுது அவர்களினுடைய பேச்சுக்களில் நிறைய மாற்றங்கள் தெரியும். ஒருவர் உன்னோடு நன்றாக பேசிக்கொண்டு மீண்டும் சில நாட்கள் கழித்து உன்னை பார்க்கும் பொழுது முகத்தில் ஏதேனும் வித்தியாசத்தை காட்டுகிறார்கள் என்றால், என் குழந்தை, நீ அந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டியது ஏதோ உன்னை பற்றிய விஷயம் அவர்கள் பேச்சுவார்த்தைக்குள்ளும் அவர்கள் மனதிற்குள்ளும் நடந்திருக்கின்றது. அதனால் தான் உன்னிடத்தில் இப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதனை நீ தாராளமாக புரிந்து கொள்ளலாம். என் தங்கமே, இவர்கள் இது போன்று செய்வதையெல்லாம் மிகவும் பெரிய சாதனையாக நினைக்கின்றார்கள் போல. இன்னொருவர் மனதை ரணமாக்குவதை அவர்கள் வேலையாக கொண்டிருக்கின்றார்கள். என் பிள்ளை, நீ என்ன நினைக்கின்றாய்? நான் யார் வம்பு தும்புக்கும் செல்வதில்லையே, நான் யாரிடமும் எதற்காகவும் போய் நின்றதில்லையே, நான் எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று ஒருபோதும் துன்பப்படுத்தியதில்லையே, மற்றவர்கள் போல அடிக்கடி பெற்றோர்களை சந்தித்து துன்பப்படுத்தியதும் கிடையாது. எனக்கு என்னால் முடிந்ததை அவர்களுக்கு செய்து கொண்டும் இருக்கின்றேன். ஆனாலும் என்னை பதம் பார்க்க நினைப்பது ஏன் என்றுதான் புரியவில்லை என்று என் குழந்தை மனம் வருந்தி நிற்கின்றாய். என் தங்கமே, நிச்சயமாக ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக புரிந்து கொள். பெற்றவர்கள் இது போன்று செய்கிறார்கள் என்றால் அதை பற்றி கவலைப்படாதே. ஏனென்றால் அவர்களின் மனது ஒரு நிமிடத்தில் மாறிவிடும். தன்னுடைய குழந்தைகளை ஒருபோதும் தன்னுடைய வீட்டிற்குள் பேசினாலும் வெளியில் யாரிடமும் விட்டு கொடுத்து விடமாட்டார்கள். அதே நேரத்தில் பேசியவர்கள் உன்னுடைய உடன் பிறந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு சில நாட்கள் எடுத்து கொள்ளும் தான் தன்னுடைய உடன் பிறந்தவர்களை பற்றி பேசியது எத்தனை பெரிய தவறு என்று. என் தங்கமே, நீ இப்பொழுது இந்த நேரத்தில் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், யாராக இருந்தாலும் சரி, வெளி உலகத்தில் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, அடிக்கடி நீ அவர்களை பற்றிய கவனம் எடுத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நீ இல்லை, நீ கவனிக்கவில்லை என்பதற்காக உன்னை பற்றி என்ன வேண்டுமானாலும் பேசலாம், என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று நினைத்து உன்னுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக மாற்றிவிடுவார்கள். அதனால் எப்பொழுதுமே நீ சுறுசுறுப்பாகவும்
நீ இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். இயக்கமற்ற நிலையில் ஒரு நாளும் இருக்காதே. நீ இயங்கிக் கொண்டிருக்கிறாய் என்பது தெரிந்தால்தான் உன்னை பற்றி பேச பயப்படுவார்கள். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.